என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய். அப்பா ஏன் இப்படி சொல்கின்றேன் என்றால், என் குழந்தை என்னிடம் வந்து இதைத்தானே சொல்கின்றாய். அப்பா, இப்பொழுது நீங்கள் என் வாழ்க்கையை மாற்றி தராவிட்டால் இதோடு என் வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்வேன். இதற்கு மேல் என்னால் தாக்கு பிடிக்க முடியாது, எந்த கஷ்டங்களையும் என்னால் தாங்க முடியாது என்று நீ சொல்கின்றாய் அல்லவா என் தங்கமே? அதனால் தான் இன்று உன் அப்பா கடைசி கட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்ற குழந்தையிடம் பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, என்னுடைய நெற்றியினை தொட்டு விட்டாய் அல்லவா என் குழந்தை? நீ நிச்சயமாக வருகின்ற வெள்ளிக்கிழமைக்குள் நல்லதொரு விஷயத்தை நீ பெறப் போகின்றாய். உன் வாழ்க்கையில் நல்ல விஷயம் ஒன்று நடக்கப் போகின்றது. என் தங்கமே, உனக்கென்று நான் எழுதி வைத்திருப்பது என்னவென்று அறியாமல் தான் நீ என்னிடம் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒன்றை சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நான் உனக்கென்று எழுதி வைத்தது நல்ல விஷயமாக மட்டும்தான் இருக்கின்றது. ஆனால் என் குழந்தை, நீயோ அதை அறியாமல் அங்கே வேதனையில் தள்ளாடி கொண்டிருக்கின்றாய். நம் வாழ்க்கை இப்படியே சென்று விடுமோ? நாம் ஆசைப்பட்டதை அடைய முடியாமல் போய்விடுமோ என்றெல்லாம் நீ நினைக்கின்றாய். உன்னை விட்டு பிரிந்த ஒன்றிற்காக நீ மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, உன்னை விட்டு பிரிந்த ஒன்றிற்கு உன் மீது உண்மையான அன்பு இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதுதான் உன் வாழ்க்கையாக மாற போகின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதை விடுத்து நீ தேவையில்லாமல் இங்கே வேதனைப்பட்டு அழுது போவதால் ஒன்றுமாக போவது இல்லை. உண்மையாகவே உனக்கு தெரிந்தது என்றால், அவருக்கு உண்மையான அன்பு இருக்கிறது என்றால், நீ புரிந்து கொண்டாய் என்றால், உன்னுடைய அன்பினை அவருக்கு உணர்த்துவதற்கு உன்னாலான முயற்சிகளை செய். இதுதான் உன் வாழ்க்கை, இதுதான் உன்னுடைய இறுதி முடிவு என்று இருக்கும் பொழுது நீ விட்டு விடாதே. என் தங்கமே, நீ யார், உன்னுடைய உண்மையான அன்பு என்ன என்பதை அவருக்கு நீ நிச்சயமாக நிரூபிக்க முயற்சி செய்ய வேண்டிய கால கட்டாயத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று தான் இந்த அப்பாவாகிய நான் உனக்கு ஆசீர்வாதங்களை வழங்கி கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்களை யார் வேண்டுமானாலும் உனக்கு கொடுக்கலாம். ஆனால் நீ என் குழந்தை அல்லவா? என்ன கஷ்டங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு வெற்றி நடை போடுவதற்கு நீ பழகி கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அதனால் எப்பொழுதுமே வாழ்க்கையில் நடக்கின்ற முன்னேற்றத்திற்காக மட்டுமே நீ பாடுபட வேண்டுமே தவிர ஒருபோதும் மற்றவர்களின் செயல்களை கண்டு நீ வேதனைப்படக்கூடாது. என் தங்கமே, பணம் உன்னிடம் குறைவாக இருக்கின்றதே என்று நினைத்து வேதனைப்படாதே. பாவத்தை அதிகமாக சேர்க்காமல் இருக்கின்றோமே என்று நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டும். பணம் அதிகமாக வைத்திருப்பவர்கள் எல்லாம் பாவத்தை சேர்த்து வைத்திருக்கின்றார்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. உன்னிடம் இல்லை என்றாலும் இந்த ஒரு குணம் உன்னிடம் இல்லை என்று நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டும் என்று தான் அப்பா உனக்கு அறிவுரைகளை வழங்குகின்றேன். ஏனென்றால் என் குழந்தை அதிகமாக கவலைப்படுவது இந்த பணத்தை பற்றித்தானே. இந்த வாழ்க்கையை கூட இந்த பணம்தான் தீர்மானிக்கிறது.
நம்மோடு யார் வாழ வேண்டும் என்பதை கூட இந்த பணம்தான் நிர்ணயித்து வைத்திருக்கிறது என்றெல்லாம் என் குழந்தை மனதளவில் வேதனைப்படுகின்றாய் அல்லவா? அதற்காகத்தான் அப்பா சொல்கின்றேன், யார் உன்னிடம் இல்லை என்றாலும் ஒன்றை மட்டும் நீ பதிலாக சொல். பணம்தான் என்னிடம் இல்லையே தவிர ஒருபோதும் யாருக்கும் எந்த பாவத்தையும் எந்த துரோகத்தையும் மனதளவில் நான் செய்தது கிடையாது என்பதனை நீ தங்கமே வீர உள்ளவனாக இருக்க வேண்டியதை விட கருணை உள்ளம் கொண்டவனாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வீரம் என்பது உன்னை மட்டுமே காத்து நிற்கும். ஆனால் நீ மற்றவர்கள் மீது காட்டுகின்ற கருணை என்பது உன்னுடைய வருங்கால சந்ததிகளையும் சேர்த்து காக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தை, நீ இன்று செய்கின்ற புண்ணியங்கள் எல்லாமே உன்னுடைய சந்ததியினருக்கு மட்டுமே சேரும் என்பதை மறந்து விடாதே. ஒவ்வொரு புண்ணியமும் உன்னுடைய வருங்காலத்திற்கு மிக பெரிய வாழ்க்கையாக அமைத்துவிடும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, மனிதனுடைய முதல் பக்கத்தில் கண்ணீர் எழுதுகின்றது. ஏனென்றால் நீ பிறக்கும் பொழுது கண்ணீரோடு தான் பிறக்கின்றாய். உன்னுடைய நடுப்பக்கத்தை இந்த காலம் உனக்கு எழுதி கொடுக்கின்றது. ஆனால் உனக்கான கடைசி பக்கம் என்ற ஒன்று இருக்கின்றது அல்லவா? அதை எழுதுவது இந்த அப்பாவாகிய நான் என்பதை நீ மறந்து விடாதே. அதனால் வாழ்க்கையின் கடைசி அத்தியாயம் எப்படி இருக்குமோ என்று நினைத்து நீ வேதனைப்படுவதை விடுத்து எல்லாவற்றையும் நம் அப்பா நமக்கு நல்லபடியாகத்தான் எழுதி வைத்திருப்பார் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும். நாம் அழுகின்றோம், கதறுகின்றோம், அவர் காதுகளில் கேட்கவில்லையே என்று நீ நினைப்பதை விடுத்து நிச்சயமாக நம் கண்ணீருக்கு அவர் தராமல் சென்று விட மாட்டார் என்ற எண்ணம் உனக்குள் வர வேண்டும். அப்பாவாகிய நான் எப்பொழுதும் என் குழந்தைகளை அன்போடு அரவணைத்து காத்து கொண்டிருப்பேன். யார் வேண்டுமானாலும் என்னை எளிதாக வணங்கி விடலாம் என் தங்கமே. ஆனால் நல்ல எண்ணங்களும் மனதிற்குள் நல்ல தூய்மையும் இருக்கின்றவர்களுக்கு மட்டுமே இந்த அப்பாவின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய நினைக்க கூடாது. ஒருபோதும் யாரையும் எட்டி நின்று பார்க்க கூடாது. மற்றவர்களின் வாழ்க்கையை ஒருபோதும் ஏளனமாக பேசக்கூடாது. யார் எப்படி இருந்தாலும் அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள நீ பழக வேண்டும். என் தங்கமே, கஷ்டத்தை நான் உனக்கு கொடுத்திருப்பது உன்னை துன்புறுத்துவதற்காக அல்ல. எத்தனை உறவுகள் உன்னை சுற்றி நாடகமாடி கொண்டிருக்கின்றார்கள். எத்தனை பேர் உன்னோடு தேவையான விஷயங்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் உனக்கு இந்த கஷ்டங்கள் வந்தது என்று நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டுமே தவிர ஒருபோதும் இதற்காக நீ வேதனைப்படக்கூடாது. இந்த கஷ்டம் உனக்கு இன்று வரவில்லை என்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்று உணராமலேயே இருந்திருப்பாய். அவர்களினுடைய உண்மையான முகத்தை அறியாமல் நீ அவர்களோடு இன்னும் பழகி கொண்டு தான் இருந்திருப்பாய். என் தங்கமே, வாக்குவாதங்களை எப்பொழுதுமே செய்து கொண்டிருப்பவர்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பது கிடையாது. யார் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் அமைதியாக இருந்து நேரம் வரும்பொழுது காத்திருந்து ஜெயித்து காட்டுபவர்கள்தான். என் குழந்தையே, வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தேவையில்லாத வம்பில் சிக்கிக்கொண்டு உன்னுடைய வெற்றியில்
நீ தோல்வி பெறுவதை தவிர வேறு வழி எதுவும் இருக்காது. என் தங்கமே, ஒரு பொருளை அடைய வேண்டுமானால், ஒரு வெற்றி இலக்கை நீ தொட வேண்டுமானால், அதனை செய்வதற்கு முன்பாக யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே. வெற்றியினை பெற்ற பிறகுதான் நீ வந்து பகிர வேண்டும். ஏனென்றால் நீ சொல்லிவிட்டால் அதற்கு உன்னை எங்கெல்லாம் காயப்படுத்த வேண்டுமோ, எப்படியெல்லாம் தடை செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கென்றே சிலர் முயற்சி செய்வார்கள். உன் மனதிற்குள் எதிர்மறை எண்ணங்களை விதைத்து விடுவார்கள். அதனால் என் குழந்தை, நீ வெற்றியினை பெற்ற பிறகுதான் எல்லோரிடமும் சொல்ல வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற எல்லா விஷயங்களும் இந்த அப்பாவின் பார்வையில் இருந்து ஒருபோதும் தப்பிவிடாது. நான் உன்னை ஒருபோதும் வேறு யாராகவும் நினைத்தது கிடையாது. நீ தவறே செய்தாலும் என்னுடைய குழந்தைத்தான். நான் உன்னை திருத்தி நல்வழியில் கொண்டு வருவேனே தவிர ஒருபோதும் உன்னை விட்டுவிட மாட்டேன். என் பிள்ளை என்னை நினைக்கின்ற பொழுதெல்லாம் அப்பா அப்பா என்று வாயார அழைக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய இந்த அழைப்பினை கேட்டு நான் ஓடோடி வராமல் இருந்து விடுவேனா என்ன? என் குழந்தை என் மீது கொண்டிருக்கின்ற அன்பு ஒவ்வொரு முறையும் இந்த அப்பாவாகிய என்னை மெய்சிலிர்க்க வைக்கத்தான் செய்கின்றது. நான் ஒருபோதும் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய நினைப்பது கிடையாது. என் குழந்தைகள் தீயதை செய்தாலும் நான் என் குழந்தைக்கு நல்லதை மட்டுமே வழங்க முற்படுவேன். என் பிள்ளை தவறு செய்துவிட்டு நீ அதை உணர்ந்து கொண்டால் போதும். நீ என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்டால் போதும். இந்த அப்பா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு உன்னை நல்வழிப்படுத்தி, நான் இந்த அப்பாவாகிய நான் என்னோடு உன்னை அரவணைத்து வைத்து கொள்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தை, வெள்ளிக்கிழமைக்குள் நீ இப்பொழுது வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற விஷயத்தில் நல்ல செய்தி ஒன்றினை நிச்சயமாக கேட்டு விடுவாய். அதன் பிறகு இந்த அப்பாவிடம் வந்து நீ நன்றி சொல்வாய். உன்னை பற்றி நினைத்தது எத்தனை தவறு அப்பா என்று நிச்சயமாக நீ என் முன்னால் வந்து நின்று என்னுடைய சக்தியை உணர்ந்து கொள்வாய். என்னுடைய தங்க பிள்ளைக்கு இந்த அப்பாவின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் கிடைத்து கொண்டே இருக்கும்.